மிருகத்தை பற்றி வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 11 to 18 வரைக்கும் இருக்குது. இரண்டாம் மிருகம் யார்? இந்த இரண்டாம் மிருகத்தை பற்றி அதோட இன்ட்ரோடக்ஷன் வசனத்தை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 13 வசனம் 11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஸோ இந்த மிருகம் இரண்டாம் மிருகம் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஸோ இப்போ வலு சர்ப்பம் யாருக்குள்ளார இருக்குது? இரண்டாம் மிருகத்துக்குள்ளார வலு சர்ப்பம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறோம். மிருகம் என்றால் ராஜ்யம். ஏன்னா இது சிம்பாலிக் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது. டானியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் சிம்பாலிக் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது. தானியல் 7:23 அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமும். மிருகம் என்றால் ராஜ்யம். பீஸ்ட் இட் மீன்ஸ் அ கிங்டம். ஸோ எந்த ராஜ்யம் இரண்டாம் மிருகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். திரும்பவும் நேபுகாத்நேச்சரோட கணவன் அவன் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பெரிய சிலை இருந்துச்சு. அந்த சிலையில் 4 உலோகங்கள் இருந்துச்சு. பசும்பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு 4 உலோகங்கள் இருந்துச்சு. வானத்திலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்துச்சு. அது எங்கே மோதிச்சு? அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டதுன்னு சொல்லி தானியல் 2:34 பார்க்குறோம். ஸோ இயேசுவோட முதல் வருகையிலிருந்து ஆரம்பித்து 2ஆம் வருகை வரைக்கும் இந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கும். ரோமராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபார்மில், ஏதாவது ஒரு வடிவத்தில் அது இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த 4 ராஜ்யங்களில் 4ஆம் ராஜ்யம் இரும்பு, இது ரோமராஜ்யம். இந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிற இடத்துல தான் அந்த வானத்திலிருந்து உருண்டு வந்து அந்த கல் மோதுது. ஸோ இப்படின்ற பட்சத்தில் இந்த 4ஆம் மிருகத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதாவது 3 ஃபார்ம்ஸ், 3 வடிவங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தானியல் 2:34 அந்த களிமண்ணும் அந்த இரும்பும் இருக்கிற இடத்துல தான் அந்த கல் மோதுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிருகத்தை பற்றி ஒரு அடையாளத்தை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. முன்னே இருந்ததுன்னா அது முன்னே வலு சர்ப்பத்தின் வடிவில் டிராகன் ஃபார்மில் இருந்துச்சு. இது முதல் வடிவம். இப்பொழுது இல்லை. இப்பொழுது அது என்ன வடிவில் இல்லை? டிராகன் ஃபார்மில் கிடையாது, வலு சர்ப்பத்தின் வடிவில் கிடையாது, முதலாம் மிருகத்தோட வடிவில் இருக்குது. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறதுனா அதுக்கு இன்னொரு ரிவைவல் இருக்கும், இன்னொரு ஃபார்ம், இன்னொரு ரிவைவல் இருக்கும். இதுதான் பேப்பசி. பேப்பசி போப்போட ராஜ்யம். பேப்பசி அது இடையில போய் அது நெப்போலியன் பிடுங்கி போட்டான் 200 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்பவும் இன்றைக்கி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. 1929 வேட்டிக்கன் சிட்டி அப்படின்ற பேரில் பேப்பசி மீண்டும் வந்திருக்குது. அதன் பின்னாடி இன்றைக்கி உலகமே போயிட்டுருக்கு இல்லையா? வசனத்தில் சொன்னபடி தான், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொன்னபடி உலகமே அதன் பின்னாடி போகும். ஆனால் அந்த மிருகத்தை ஆவியானவர் எப்படி உணர்த்தி இருக்கிறாரு? அது இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற. அது முன்னாடி டிராகன் ஃபார்மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபார்மில் இருந்துச்சு? அது முதலாம் மிருகமாக. இன்றைக்கி கேத்தலிக் ரோமன் எம்பையரும் கிடையாது, ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரும் இல்லை, வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் இருக்குது ரோமராஜ்யம். எப்படின்னா ரோமன் கேத்தலிக் சர்ச். ரோமன் கேத்தலிக் சர்ச் அது வெறும் கேத்தலிக் சர்ச் இல்லை, ரோமன். இட்ஸ் பியூர்லி ரோமன். இன்னமும் அந்த ரோம் அது ரோமை தான் தலைநகராக கொண்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோமுக்கு பேரே எட்டர்னல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எட்டர்னல் சிட்டியா இல்லை மார்டல் சிட்டியான்றதை சில வருஷங்களில் பார்க்கலாம். அந்த நகரத்துக்கு என்ன நடக்க போகுது, அந்த சபைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற வெளிப்பாடாக ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4 டாப்பிக்கில் ரோமுக்கு என்ன நடக்க போகுது, ரோமன் கத்தோலிக்க சபைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 4ஆம் மிருகம் இதுக்கு 3 வடிவங்கள் இருக்குது. முதல் வடிவம் அந்த டிராகன். இந்த டிராகன் வேற யாரும் இல்லை, பேகன் ரோமன் எம்பையர். இயேசு அறியாத அந்த பாகால கும்பிட்ட அந்த ரோமன் எம்பையர், அந்த ரோமராஜ்யம். அடுத்து இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? தன்னோட எல்லா பலத்தையும், தன்னோட சிங்காசனத்தையும், தன்னோட அதிகாரத்தையும் அந்த முதலாம் மிருகத்துக்கு கொடுக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:2 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 13:2 நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஸோ வலு சர்ப்பம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட், முதலாம் மிருகத்துக்கு கொடுக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் யாருன்றதை போன டாப்பிக்கில் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் முதலாம் மிருகம் யார்? கத்தோலிக்க ரோமராஜ்யம். இதில் 2 ராஜ்யங்கள் இருந்துச்சு, கிழக்கத்திய ரோமராஜ்யம், மேற்கத்திய ரோமராஜ்யம்னு சொல்லி 2 ரோமராஜ்யங்கள் இருந்துச்சு. அடுத்து 2ஆம் மிருகம் எழும்புது.
இப்போ இரண்டாம் மிருகம் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இரண்டாம் மிருகம் வேறொரு மிருகம் எப்படி இருந்துச்சு? இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. 2 கொம்புகள் இருந்துச்சு, வலு சர்ப்பத்தை போல பேசினது. ஆனால் இது இன்னொரு காரியம் பண்ணுச்சு. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து காண்பித்தது. முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் இது வந்து நடப்பித்து காண்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? டெலிகேட்டட் பவர், டெலிகேட்டட் அத்தாரிட்டி. அதுக்குன்ட்டு டைரக்டாக அதிகாரம் எதுவும் கிடையாது. ஆனால் முந்தின மிருகத்தோட அதிகாரத்தை தான் இது பயன்படுத்துது. யாராவது போப்புக்கு கீழ்ப்படியலைன்னா இது முதலாம் மிருகத்திட்ட போய் சொல்லி அந்த மிருகத்தை வச்சு அந்த மக்களை எல்லாம் கொலை பண்ணிடும். இது தானாக இதுக்குன்னு வந்துட்டு ஆர்மி எல்லாம் கிடையாது. இந்த 2 மிருகங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஆரம்பித்து அதோட முடிவு ஒன்றா இருக்கும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 19:20 பார்க்குறோம். ஏசப்பாவோட 2ஆம் வருகையின் போது அந்த 2 மிருகங்களும், முதலாம் மிருகம், இரண்டாம் மிருகத்தோட இன்னொரு பேர் தான் கள்ள தீர்க்கதரிசி. இந்த 2 மிருகங்களும் அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த கடலில் தூக்கி போடப்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த 2ஆம் மிருகம் யார்? இது வேட்டிகன் சிட்டி, இல்லை இங்கிலீஷில் பேப்பசின்னு சொல்லலாம். பேப்பசி தான் ரைட் வேர்டு. காரணம்னா இன்னைக்கு வேட்டிகன் சிட்டின்னு சொல்கிறோம், ஆனால் வேட்டிகன் சிட்டின்ற பேரில் இது இதுக்கு முன்னாடி கிடையாது. வேட்டிகன் சிட்டின்ற பேரில் இது இப்போ இருக்கிறது கடந்த ஒரு 80-90 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். 1929 1929 பிப்ரவரி 11 லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. யாருக்கும் இடையில. அப்போ இட்டலியில் வந்துட்டு சர்வாதிகாரியாக இருந்த பெனிட்டோ முசோலினி, அவனுக்கும் போப்புக்கும் இடையில வந்துட்டு அந்த லேட்ரன் ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. அன்னையிலிருந்து வேட்டிகன் சிட்டி, இந்த சின்னோண்டு இடம், இந்த 110 ஏக்கர், இது ஒரு தனி நாடாக உருவெடுத்துருச்சு. ஆனால் இந்த மிருகம் எங்கேருந்து எழும்புச்சு? அது பூமியிலேருந்து எழும்புச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல் மிருகம் எங்கேருந்து எழும்புச்சு? அது சமுத்திரத்துலேருந்து எழும்புச்சு. சமுத்திரத்தில் தண்ணீர்கள் இருக்கும். தண்ணீர்னா என்ன அர்த்தம்? அது ஜாதிகளும் பாஷைகளும், ஸோ பெரிய கூட்டத்தார். ஆனால் இது எழும்புனது தண்ணீர்லேருந்து கிடையாது. இது வந்துட்டு நிலத்திலிருந்து எழும்புச்சு அப்படின்றத நம்ம ஏர்த் இதுலேருந்து எழும்புச்சுன்றதை வந்துட்டு பார்க்குறோம். எப்படி பூமியில் வந்துட்டு புல்லும் பூண்டும் முளைக்கிறது உங்களுக்கு சத்தமே கேட்காதோ, சைலண்ட்டாக வந்துட்டு முளைக்குமோ, அது மாதிரி தான் வந்துட்டு இந்த அந்தி கிறிஸ்து முளைச்சான். ஆரம்பத்தில் இவன் வந்துட்டு ரொம்ப ஒரு கிறிஸ்டியன் ஃபார்ம் எடுத்து நான் தான் இயேசுவோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சைலண்ட்டாக முளைச்சவன் தான் இந்த போப். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கே மக்களுக்கு 100கணக்கான வருஷங்கள் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், ஆதி காலங்களில் வந்துட்டு பைபிள் கையில் கிடையாது. பைபிள் இல்லாமல் அந்தி கிறிஸ்து யாருன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி பைபிள் இருக்கிறப்பவே அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரியல மக்களுக்கு. பைபிள் இல்லாத காலகட்டங்களில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ இவனுக்கு கீழே வந்துட்டு எவ்வளோ ஒரு டிசப்ஷனில் அவங்க வந்துட்டு வஞ்சனையில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இவன் பூமியிலேருந்து எழும்பினாலு. ஆனால் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. 2ஆம் மிருகத்துக்கு இன்னொரு பேர் கள்ள தீர்க்கதரிசி. எங்கே பார்க்க முடியுது இதை? வெளிப்படுத்தல் 19:20 படிக்கலாம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளதீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அந்த 2ஆம் மிருகத்துக்கு இன்னொரு பேர் தான் கள்ள தீர்க்கதரிசி. எவ்வளோ ஆப்டாக வந்துட்டு ஆவியான ஒரு பேர் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? போப்போட பேர் கள்ள தீர்க்கதரிசின்றது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது. ஆனால் இன்னும் சில இடங்கள்லையும் வந்துட்டு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இவன் வந்து அற்புதங்கள் பண்ணுறான், இவன் வந்துட்டு மோசம் போக்குறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் வசனங்கள் 13-14 படிக்கலாம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பூமியின் குடிகளை அது மோசம் போக்கிற்று. பெரிய அற்புதங்கள். ஆனால் இந்த அற்புதங்கள்லாம் உண்மையான அற்புதங்கள் கிடையாது. இவைகளெல்லாம் பொய்யான அற்புதங்கள்னு சொல்லி 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் லையிங் வண்டர்ஸ், பொய்யான அற்புதங்கள்னு சொல்லி 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 20:10 திரும்பவும் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்ற அந்த ஒரு பேர் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். ஸோ இவனுக்கு கள்ள தீர்க்கதரிசின்ற இன்னொரு பேர் இருக்கு. காரணம் என்னன்னா, இவன் மக்களை வஞ்சிக்கிறான். யார் கள்ள தீர்க்கதரிசி, அவன் எப்படி இருப்பான்? ஏசப்பா நமக்கு தெளிவான வசனம் கொடுத்துட்டார். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு தான் வருவான். இந்த 2ஆம் மிருகம் எப்படி இருக்குதான்? பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கு. ஏசப்பா நமக்கு தெளிவாக வான் பண்ணிட்டார்.
மற்ற 7:15 கள்ள தீர்க்கதரிசி இப்படி தான் ஆட்டுத்தோலை பொருத்திக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளார ஓனாயை போல இருப்பான். ஆனால் இவனுக்குள்ளார இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ளார என்ன இருக்குது? வலு சர்ப்பம் இருக்குது. ஓனாய் கூட இல்லை, வலு சர்ப்பம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டத்தில் அந்த ஓனாயை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. வசனம் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சின்ன கொம்பு யாருன்றதை நம்ம பார்த்தோம். இந்த பேப்பசி வேட்டிகன் சிட்டி அதோட தலைவராகிய போப்போட ஆட்சி தான் வந்துட்டு 2ஆம் மிருகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ 2ஆம் மிருகம் இல்லைன்னா கள்ள தீர்க்கதரிசி அப்படின்றது வத்திக்கான் நகரத்தையும் அதோட தலைவராகிய போப்பை குறிக்கிறது தான். பட் இந்த மிருகம் பூமியிலிருந்து எழும்புச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் இதுக்கு இருந்துச்சுன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 கொம்பு இருந்துச்சு. 2 கொம்புனா என்ன அர்த்தம்? இவனுக்கு 2 டைப் ஆஃப் அத்தாரிட்டி வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு ரிலீஜியஸ் அத்தாரிட்டி, இன்னொன்று டெம்போரல் அத்தாரிட்டி, அதாவது உலகபூர்வமான அத்தாரிட்டி. இவன் வந்துட்டு வேட்டிக்கன் சிட்டியோட ராஜாவாகவும் இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் கத்தோலிக்க சபையோட தலைவராகவும் இருக்கிறான். இவனுக்கு 2 டைப் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்றதான் இந்த 2 கொம்பு காமிக்குது. வெளிப்படுத்தல் 13:12 அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் பயன்படுத்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இந்த முந்தின கொம்போட அதிகாரம் முழுவதையும் பயன்படுத்துகிற டெலிகேட்டட் பவர். தனக்குன்னு அவனுக்கு அத்தாரிட்டி எதுவும் கிடையாது. அவன் அந்த முதல் மிருகத்தோட அத்தாரிட்டியை தான் பயன்படுத்தி இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் அவன் கொலை பண்ணியிருக்கிறான்னா அவன் தனியாக கொலை பண்ணல. அவன் இந்த பரிசுத்தவான்களோட ரத்தத்தை குடிச்சிருக்கிறான்னா இது எல்லாமே அந்த டெலிகேட்டட் அத்தாரிட்டியை வச்சு தான் அவன் பண்ணனான் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து தடை செய்கிறவன் நீக்கப்படும் பொழுது தான் அந்தி கிறிஸ்து எழும்பணும். ரோமில் மட்டும்தான் அந்தி கிறிஸ்து எழும்ப முடியும். ரோமில் தடை செய்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த தடை செய்கிறவன் நீக்கப்பட்ட பிறகு தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். இந்த வசனங்கள் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் இது ஆவியானவர் அப்படின்னு சொல்லி கள்ள போதகம்லாம் இன்னைக்கு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆவியானவரை என்னைக்குமே வசனத்தில் வந்துட்டு அவன் இவன் அப்படின்னு சொல்லி வந்தது கிடையாது. மனுஷனை மட்டும்தான் அவன் இவன்னு சொல்லி வரும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தான் வசனத்தில். ஆனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இவங்களை வந்துட்டு அவர் அப்படின்ற மரியாதையை தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் எப்பொழுதுமே எழுதுவோம். ஸோ இந்த தடை செய்கிறவன் ஆவியானவர் கிடையாது. இந்த தடை செய்கிறவன் சீசர் ராஜா. ஏன்னா ரோமில் வந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு இந்த கடிதத்தை எழுதின போது 2 தெசலோனிக்கேயர் எழுதின போது ரோமில் வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது யார்? அப்போ ராயன் தான் இருந்தான். சீசர் ராஜா வந்துட்டு இருந்தான். இந்த சீசர் ராஜா தடை செய்கிறவனாக இருந்தான் அந்தி கிறிஸ்துவுக்கு. இவன் எடுபட்டு போன பிறகு, அதாவது 476 அப்புறம் 476 தான் ரோம ராஜ்யத்தில் இருந்த அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், இந்த மேற்கத்திய ரோம ராஜ்யம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக தகர்க்கப்பட்டுச்சு. அது தகர்க்கப்பட்ட பிறகு தான் வந்துட்டு ரோம்லேருந்து அந்த அந்தி கிறிஸ்து எழும்புறான். அவன் ஸ்லோவாக ஒரு 50 வருஷத்தில் எழும்பி 538 யோசிச்சு பாருங்கள். 476க்கும் 538 இடையில கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் தான் வந்து இடைவெளி இருக்குது. இந்த 50-60 வருஷத்தில் சின்ன கொம்பு முளைச்சிட்டான். எப்படி மாட்டுக்கு கொம்பு முளைக்கிறது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக அது முளைக்குமோ அது மாதிரி தான் இவன் வந்துட்டு முளைச்சிருக்கிறான். அந்த 50 வருஷத்தில் அங்கே ராஜா இல்லாததுனால அது நல்ல ஒரு அட்வான்டேஜாக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் ராஜாவை போல் அங்கே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சிலை வழிபாடு இவன் பண்ணுறதுக்கு எல்லாரையும் தூண்டுறான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் சிலை வழிபாடு பண்ணுறது உண்மையிலே அது பேய் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சமமாக இருக்குது. சிலை வழிபாடுன்றது பேய் வழிபாடு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 1 கொரிந்தியர் 10:19-20 பார்த்தா 1 கொரிந்தியர் 10:19-20 வசனங்களில் இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஸோ பலியிடுகிறதெல்லாம் தேவனுக்கல்ல. சிலைகளுக்கு பலியிட்டா இங்கே விக்கிரகம்னு இருக்கு, விக்கிரகத்துக்கு பலியிட்டா அது வந்துட்டு தேவனுக்கல்ல பேய்களுக்கு தான் பலியிடுறாங்க. அந்த விக்கிரகத்துக்கு என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல, அந்த விக்கிரகத்துக்கு இயேசுன்னு பேர் வச்சாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு மத தலைவர்களோட பேர் வச்சாலும் சரி, ஃபால்ஸ் காடோட பேர் வச்சாலும் அந்த விக்கிரகத்துக்குள்ளார எப்பொழுதும் ஒரு பேய் தான் இருக்கும். ஒரு வசனம் மட்டும் கிடையாது. வெளிப்படுத்தல் 9:20 பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 9:20 அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. பேய்களை வணங்கினாங்கன்னு இருக்கு. யாராவது பேய்களை வணங்குவாங்களா? யாருமே பேய்களை வணங்க மாட்டாங்க.
ஆனால் இவங்க வந்துட்டு பேய்களை மட்டும் வணங்கலை, இவங்க பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வணங்கினாங்க. விக்கிரகங்களை வணங்குறது பேய்களை வணங்குறதுக்கு சமமாக இருக்குது. ஸோ விக்கிரகங்களை எந்த பேரில் வணங்கினாலும் சரி, ஏசுன்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை தொட்டு கும்பிட்டாலும் அதுக்குள்ளார ஒரு பேய் தான் இருக்கும். மரியாள்னு சொல்லி தொட்டு கும்பிட்டாலும் அதுக்குள்ளார ஒரு பேய் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேய் வழிபாடை உண்டு பண்ணுறது தான் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையோட வேலை. வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:4 இருக்குது. இதுதான் வலு சர்ப்பத்தை வணங்குறது. இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒரு பாப்பாவாக்கி ஒரு பவர் இல்லாத ஒரு குழந்தைய போல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு இதில் கடவுள் இருக்கிறாரு, இதில் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி வலு சர்ப்பத்தை இவனும் வணங்குறான். சாத்தானின் மகன் இப்படி தான் இருப்பான். சாத்தானின் மகன் அவன் வந்துட்டு அந்தி கிறிஸ்து வந்துட்டு இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்து வேலைகளை அவன் யூதாஸ் மாதிரி தான் வேலைகளை பார்ப்பான். இயேசுவோட நண்பன் மாதிரி, இயேசுவோட அப்போஸ்தலன் மாதிரி தான் வந்துட்டு இந்த வேலைகளெல்லாம் வந்துட்டு துரோகி மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில் சிலைகளை வணங்குறது வந்துட்டு புது விஷயமே கிடையாது. சூரியனுக்கு கீழே புதிதானது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சாலமன் சொல்லியிருக்கிறான். பிரசங்கி 1:9 வந்துட்டு ஏற்கனவே நடந்தது தான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஸோ பழைய ஏற்பாட்டில் சிலையை பார்த்து கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனங்களை படிப்போம். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்தில் வசனங்கள் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும், அப்புறம் 13வது வசனத்தையும் நம்ம படிச்சிடலாம். எப்பிராயிம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வளர்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு எப்போத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரணியாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். சரி, இதில் வந்துட்டு நியாயாதிபதிகள் 17 வந்துட்டு என்ன நடக்குது? எப்ராயிம் மலை தேசத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அவனோட பேர் மீகா. அவன் என்ன சொல்கிறான் அவனோட அம்மாவை பார்த்து, நீ உன்னோட காசு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நீ சபிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த காசை எடுத்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னப்ப அவனோட தாய் என்ன சொல்கிறா? என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றால். யார் பேரை சொல்கிறா? கர்த்தர் பேரை சொல்கிறா. பட் கர்த்தர் அவங்க எப்படி கும்பிடுறாங்கன்றதை பாருங்கள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணினாள். ஸோ அவனோட தாய் வந்துட்டு ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் செஞ்சு என்ன சொல்கிறான்றதை பாருங்க. என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். கர்த்தருக்காக நியமிச்சிருக்கிறான் ஒரு சிறுபத்தை செஞ்சு. ஸோ அந்த சிறுபத்தோட பேர் என்னது? கர்த்தர். அடுத்து 4வது வசனத்தில் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த சிறுபத்தை செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? மீகா வந்துட்டு அவன் தன்னோட குமாரரில் ஒருவனை வந்துட்டு ஆசாரியனா பிரதர்ஷி பண்ணுறான். ஆனால் அவன் எந்த ஊர்க்காரன்? இவன் எப்ராயிம் மலை தேசத்தான். எப்ராயிம் குலத்தில் வந்துட்டு யாராவது ஆசாரியர்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. லேவி குலத்தில் மட்டும்தான் ஆசாரியர்கள் இருக்க முடியும். பட் எனிவே இது வந்துட்டு சாத்தான், இது ஒரு சிலைன்றதுனால தன்னோட குமாரரில் ஒருத்தனை வந்துட்டு ஆசாரியன் ஆக்கிட்டான். ஆசாரியன் ஆக்கிட்ட என்ன சொல்கிறான்? அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் ஆகப்பட்டபடியால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அந்த சிலையை பார்த்து என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கும் ஏசுன்னு சொல்லி ஒரு சிலையை பார்த்து தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. பட் இது மட்டும் கிடையாது. கண்ணுக்குட்டியை பார்த்து என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி தான் 2 இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. யாத்ராகமம் 32:4 வசனம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான்.
அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை. அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து என்ன சொல்றான்? இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை. இதுதான்பா ஜெகோவா, கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்றான். இது மட்டும் இல்லை, ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் நம்ம படிக்கிறோம். யெரொபெயாம் ராஜாவும் இதை தான் பண்ணுறான். 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யெரொபெயாம் ராஜா யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். அதே வார்த்தை, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள். கன்றுக்குட்டிகளை பார்த்து இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன நடந்தது தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இதே காரியத்தை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கு. சாவுக்கு ஏதுவான காயம் அந்த மிருகத்துக்கு வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். இந்த சாவுக்கு ஏதுவான காயம் இது 410 ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்துட்டு ரோம் நகரத்தை கம்ப்ளீட்டாக தரமாட்டமாக்குனாங்க. ஒரு ராஜா அலரிக்கின்ற ஒரு ராஜாவை வச்சு, இன்னொரு சாக் ஆஃப் ரோம் ஜென்சரிக்கின்ற ஒரு ராஜாவை வச்சு 455 நடந்துச்சு. அடுத்து ஃபைனலாக அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், மேற்கத்திய ரோம ராஜ்யம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்ட வருஷம் 476. ஓடோவைசர் அப்படின்ற ராஜாவோட கையில் ஆண்டவர் இதை கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சார். இதுதான் சாவுக்கு ஏதுவான காயம். ஆனால் இந்த சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தம் அடைந்தது எப்படி? இது ஃபைனலாக அந்த காயம் ஏற்பட்ட வருஷம் எது? 476. ஸோ இது சொஸ்தமாகிறது அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கணும். 476க்கு அப்புறம் எப்படி சொஸ்தமாச்சு இந்த காயம்? பேப்பல் பிரைமசின்னு சொல்லி 538 ஒன்று கொண்டு வந்தாங்க. போப்பு தான் எல்லா கிறிஸ்தவர்களின் தலைவர், போப்புக்கு தான் எல்லாருமே கீழ்ப்படியணும், ஐரோப்பாவில் இருக்கிற எல்லாருமே போப்புக்கு தான் கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த மிருகத்தோட காயம் வந்துட்டு சொஸ்தமாயிடுச்சு. இது சொஸ்தமான வருஷம் 538. இந்த ஜஸ்டினியன் போட்ட அந்த டிக்ரியை நீங்கள் பார்க்கலாம். பேப்பல் பிரைமசினா வந்துட்டு என்னது? போப்புக்கு தான் வந்துட்டு சகல அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லி பேப்பல் பிரைமசி. இதை வந்துட்டு ஆரம்பத்தில் 538 ஒன்று போட்டாங்க. அடுத்து 600, இதுதான் அதோட டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் இது, விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த லிங்க் இது ஜஸ்டினியனோட டிக்ரி. பொய்யான அற்புதங்கள் நிறையா பண்ணுவான் அப்படின்றத நம்ம வசனத்தில் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 13-14 படிக்கலாம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அவன் அற்புதங்களை நடப்பித்து அற்புதங்களை செய்யும்படி அவன் மோசம் போக்குறான், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எப்படிப்பட்ட அற்புதங்கள்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் இது எப்படிப்பட்ட அற்புதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். பொய்யான அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லிட்டார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க சாத்தான் அற்புதம் பண்றான்னு சொல்லி. இவைகளெல்லாம் உண்மையான அற்புதங்கள் கிடையாது, எல்லாமே லையிங் ஒண்டர்ஸ், பொய்யான அற்புதங்கள். இவன் என்னென்ன பொய்யான அற்புதங்கள் பண்றான் அப்படின்றத பாருங்க. மேரியன் அப்பேரிஷன்ஸ். இன்னைக்கு மரியாள் இங்கே காட்சி கொடுத்தாங்க, அங்கே காட்சி கொடுத்தாங்க, வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாங்க, லூர்து நகரில் வந்துட்டு ஃப்ரான்ஸில் காட்சி கொடுத்தாங்க, ஃபாத்திமாவில் போர்ச்சுகலில் காட்சி கொடுத்தாங்க, லேடி ஆஃப் த பில்லர், லேடி ஆஃப் த ரோசரி, இந்த மாதிரி அநேக காட்சிகளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மரியாள் கொடுத்த காட்சிகள் எல்லா காட்சிகளையும் எடுத்து போட்டு அதோட முதல் காட்சி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1917 ஃபாத்திமா. மரியாள் காட்சி கொடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம்தான். ஏன் இந்த கத்தோலிக்க சபையோட மரியாள், பைபிளில் இருக்கிற மரியாள் வந்துட்டு இயேசுவின் தாய், அவங்க தாழ்ச்சியான பெண், நம்ம அவங்கள பற்றி பேசலை. ஆனால் கத்தோலிக்க சபையில் இருக்கிற மரியாள் 2000 வருஷத்தில் லாஸ்ட் 100 வருஷமாக தான் அவங்க வராங்க உலகத்தில். 1900 வருஷமாக அவங்க வரவே இல்லை. 100 வருஷமாக தான் வந்து எல்லாரும் இப்படி இப்படி பண்ணுங்க, சிலைகளை வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, போப்போட அதிகாரம் போய் 200 வருஷம்தான் ஆகுது. அது வரைக்கும் போப்புக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதிகாரம் இருந்துச்சு. 1798 வரைக்கும் போப்புக்கு அதிகாரம் இருந்துச்சு. அவனோட பேப்பல் ஸ்டேட்ஸ் பிடுங்கப்பட்ட அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1870. பேப்பல் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக அவன் கையிலேருந்து பிடுங்கப்பட்ட வருஷம் 1870. ஸோ 1870 அடுத்து ஒரு 30 வருஷம் அவங்க பிளான் போட்டு
1917 வந்துட்டு முதல்ல மரியாளோட அந்த அப்பாரிஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேரியன் அப்பாரிஷன்ஸ் எல்லாமே இதோட வயசு 100 வருஷம் கூட கிடையாது. மரியாள் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இவங்க சொல்லலை கேத்தலிக்ஸ். மரியாள் 500 வருஷத்துக்கு முன்னாடியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்த மாதிரி சொல்லலை. கடைசி 100 வருஷமாக தான் கத்தோலிக்க சபையோட மரியாள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற மரியாள் அவங்க கண்டிப்பாக எங்கேயும் வரப்போகிறது கிடையாது. வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. பையிங் அண்ட் செல்லிங், கையில் சிப்பு வைப்பாங்க, வாங்க முடியாது விற்க முடியாதுன்றாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு டாபிக், ஒரு ஷார்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம், மார்க் ஆஃப் த பீஸ்ட்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 13:17 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. ஸோ நோ ஒன் கேன் பை ஆர் செல், யாருமே வாங்கவும் விற்கவும் முடியாது. வாங்கவும் விற்கவும் முடியாது. இது எங்கே வந்துட்டு அவங்க செய்கிறாங்க? பேப்பல் எக்ஸ்கம்யூனிகேஷன். அவன் ஒரு ஊரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டான்னு சொன்னாக்கா போப்பு, அந்த ஊரோட யாருமே எதுவும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. அந்த ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, யாரும் அவங்களோட பேசக்கூடாது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அந்த ஊரை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இல்லை பைபிள் பிலீவிங் ஃபேமிலிஸ் ஏதாவது இருக்குது, ஃபேமிலிஸாக இருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் இல்லை அது ஒரு ஊராக இருந்தாலும் இந்த எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா வாங்கவும் விற்கவும் முடியாது. அதுக்கான கொஞ்சம் ஒரு சிம்பிள் ப்ரூஃப் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள். த கேனன் ஆஃப் தி லேட்ரன் கவுன்சில், லேட்ரன் கவுன்சில்னு சொல்லி ஒன்று நடத்துனாங்க முன்னாடி. அதுக்கான வருஷங்கள், இது எப்போ பண்ணாங்க, அதெல்லாம் என்சைக்ளோபீடியாவில் வந்துட்டு லேட்ரன் கவுன்சில் நடத்தினதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் 2 குரூப்க்கு எதிராக இவங்க 2 பேரும் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், வால்டன்சீஸ் ஆல்பிகன்சீஸ். இவங்க ஃப்ரான்ஸில் இருந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேரை இவங்க கொடூரமாக இந்த 2 குரூப்லேருந்து கொலை பண்ணாங்க. prohibits expressly under an anathema that anyone should presume to receive or maintain them in their houses or to carry on any business with them. Any businessனா வாங்கவும் விற்கவும் கொள்ளவும் விற்கவும் கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நடந்தது. நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் ஃப்யூச்சரில் வந்து வாங்கவும் விற்கவும் விட மாட்டேன்னு சொல்லி. இது 1500 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை கம்ப்ளீட்டாக நம்ம கண்கள்லேருந்து மறைச்சு இதை யாரும் பார்க்க விடாதபடி அவன் ஃப்யூச்சரில் வருவான்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது தான் இந்த மெஜிஷியன்ஸ், இந்த சார்சரி பண்ணுறவங்களோட எண்ணம் எல்லாம். அடுத்து சினாட் ஆஃப் டூர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் வந்துட்டு இவங்களோட கூட்டம் ஒன்று நடந்துச்சு, ரோமன் கத்தோலிக்க சபையோட கூட்டம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? prohibits under similar denunciation where the followers of that heresy, பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸுக்கு பேர் heretics, பைபிளை நம்புறதுக்கு பேர் heresy, were known that anyone should presume to grant them a place of refuge in the territory or to afford them protection, but prescribes that no communication should be held with them in buying and selling. அவங்களோட வாங்கவும் விற்கவும் கூடாது. இது ரொம்ப வருஷமாக அவங்க வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 வருஷமாக அவங்க இந்த பையிங் அண்ட் செல்லிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டளைகள் போட்டிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன் லிஸ்ட்டை போய் பாருங்கள். பைபிள் வச்சுருந்தா அவங்களோட நம்ம வந்துட்டு பேசக்கூடாது, அவங்கள கொலை பண்ணிடணும். இதில் இந்த காரியம் பண்ணால் போப்பு கீழ்ப்படியிலனா நிறைய லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்கம்யூனிகபிள் அஃபென்சஸ், எவ்வளோ லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் நைசியாவிலேருந்து இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் வாங்கவும் விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நிறைய பேர் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். ஈவன் ராஜாக்கள் உள்பட எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். இது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறது வந்துட்டு அது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறதாப்பில் இருக்குது. இந்த 2ஆம் மிருகம் யார்? இந்த 2ஆம் மிருகம் அவனோட இன்னொரு பேர் கள்ள தீர்க்கதரிசி. இது வத்திக்கான் நகரம், இல்லை போப், இல்லை இங்கிலீஷில் பேப்பசின்னு சொல்லலாம், போப்போட ராஜ்யம் பேப்பசி. இதுதான் 2ஆம் மிருகம். ஸோ இதோட நம்ம 7 டாபிக் அந்தி கிறிஸ்து யாருன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மிருகத்தின் சொரூபம், அதாவது இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கான மூல வசனம் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள் அப்படின்னா மிருகத்திற்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். வணங்குறதுனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் வணங்குறது அப்படின்றத பார்த்தோம். திரும்பவும் அந்த வசனங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான். ஈசாக்கு தன் பிள்ளை யாக்கோபை ஆசிர்வதிக்கிறான். என்ன சொல்லி ஆசிர்வதிக்கிறான்?
உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். சிலை வழிபாடு பண்ண சொல்கிறானா? இல்லவே இல்லை. அவனுக்கு யாத்திராகம கட்டளை தெரியும், சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்றது ஈசாக்குக்கு தெரியும். ஆனால் கட்டுப்பட்டு இருப்பார்கள், உன் சகோதரர்கள் உனக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் அப்படின்றத இங்கே வணங்குவார்கள் இல்லை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னு சொல்கிறான். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னா ஜாதிகள் உனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்னா உன்னை சகோதரர்கள் சகோதரிகள் உனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். இதே காரியத்தை யாக்கோபும் பண்ணுறான். யாக்கோபு ஆதியாகமம் 49வது வசனத்தில் 49வது அதிகாரம் 8வது வசனத்தில் யூதாவை எப்படி ஆசீர்வதிக்கிறான்றதை பாருங்க. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரையின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஸோ அந்த 11 பேத்தையும் பார்த்து சிலை வழிபாடு பண்ண சொல்கிறானா? இல்லவே இல்லை. உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள்னா உன் சகோதர சகோதரிகள்லாம் உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் அப்படின்றதான் அர்த்தம். இதை ஏன் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள்னா மிருகத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் அப்படின்றது அர்த்தம். மிருகத்தின் சொரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை வணங்குறதுனா என்னது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மிருகத்திற்கு, அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு அவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்க. இப்போ மிருகத்தின் சொரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. தேவனுடைய சொரூபம் ஆண்டவர் இயேசுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து. ஸோ இயேசு யாருடைய சாயல்? தேவனுடைய சொரூபம், அதாவது தேவனுடைய சாயல். கிரைஸ்ட் ஹூ இஸ் த இமேஜ் ஆஃப் காட். இமேஜ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு இடத்துல தமிழில் வந்துட்டு சாயல்னு இருக்கும், இன்னொரு இடத்துல சொரூபம்னு சொல்லியிருக்கோம். இங்கிலீஷில் கன்சிஸ்டண்ட்டாக இமேஜ்னு சொல்லி இருக்குது. இது ஒரு வசனம் மட்டும் இல்லை, கொலோசையர் 1:15 இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது. கொலோசையர் 1:15, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the image of the invisible God. இமேஜ்ன்ற வார்த்தை கன்சிஸ்டண்ட்டாக வருது. ஸோ இயேசு தான் தேவனுடைய தற்சொரூபம், தேவனுடைய சொரூபம் ஆண்டவர் இயேசு. எபிரேயர் 1:3 பார்க்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, இங்கிலீஷில் பார்த்தாக்க எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் ஹிஸ் பர்சன். ஸோ அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சொரூபம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ தேவனுடைய சொரூபம் யார்? ஆண்டவர் இயேசு. அவர் மாம்சத்தில் வந்தார், ஒரு மனுஷனாக வந்தார். அதே போல் இந்த மிருகத்தின் சொரூபம், இந்த மிருகத்தின் சொரூபமும் ஒரு ஆளை குறிக்கிறதா. அந்த ஆள் வேற யாரும் இல்லை, போப். போப்பு தான் மிருகத்தின் சொரூபம். எப்படி தேவனுடைய சொரூபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, மாம்சத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, அதே மாதிரி த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொரூபம் போப்பை தான் குறிக்குது. போப்பை முதல்ல சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணோன்னே, ஏன்னா கார்டினல்ஸில் ஒரு ஆள் தான் போப் ஆவார். போப்பை சூஸ் பண்ணி முடிச்சோன்னே அடோரேஷன் அப்படின்ற ஒரு செரிமனி ஒன்று பண்ணுவாங்க. இந்த அடோரேஷன் செரிமனியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த போப்பை கடவுளாக வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா சாத்தானுடைய கூட்டத்தாரோட வேலை வந்துட்டு அதுதான். சாத்தானுடைய கூட்டத்தார் முதல்ல வந்துட்டு சாத்தானுக்கு அவங்க முதல்ல கீழ்ப்படிஞ்சு இருந்து அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை வஞ்சிப்பாங்க. ஸோ இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற, நம்ம இப்போ ரோமன் கத்தோலிக்க சபையை பற்றி நம்ம நிறையா டாபிக்ஸில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக அதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம ரோமன் கத்தோலிக்க அந்த மக்களுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. அவங்களாம் ரசிக்கப்படணுன்றது தான் நம்மளோட எண்ணம். ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டோட அந்த ஃபால்ஸ் டிசப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. போப், அவனோட சுற்றி உள்ள கார்டினல்ஸ், அந்த பிஷப்ஸ், இல்லை அந்த ப்ரீஸ்ட் அண்ட் நன்ஸ், இவங்களோட கள்ள போதகத்தை அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதான் நம்மளோட வேலையை ஒழிய, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏசப்பா ரசிக்கப்படணும்னு ஆசைப்பட்டார். பிரியமாக கூப்பிடாரு, என் ஜனங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு. நம்மளும் ஏசப்பாவோட பிள்ளைங்க. அவங்கெல்லாம் வந்து நம்மளோட சகோதர சகோதரிகளாக வந்து நினச்சி அவங்க எல்லாரும் ரசிக்கப்படணும்னு சொல்லி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஸோ இது ரோமன் கத்தோலிகர்களுக்கு எதிரான போதனை கிடையாது. இது அந்த சபைக்கு எதிரான போதனை, அந்த சபையை நடத்துகிற போப்புக்கு எதிரான அந்த போதனை தான் இது. மிருகத்தின் சொரூபம் இது வந்துட்டு போப்பை குறிக்கிறது தான். இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் இது போப்பு தான்.